அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாசி 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 என்ற வெண்ணிலாவே, வாசி 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 என்றாய் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே. அன்பு ஆண்மனையுள்ள நம்மர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளம்பன். வாசி தான் முதல் மெயினான காரணம். வாசி நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் சொல்றார். வாசி 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 என்றாய் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேச கண்டாய், அது பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றார். மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சிசி வயறு வளர்க்க மானம் அழியாது, உயிர் விடுதல் சால உருவும் அப்படின்ற. இப்போ பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம், ஆனால் பிறரை ஏமாற்றி அந்த இதெல்லாம் சொல்லி நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிற பொருளை பறிக்கிறது, அப்படி பறிக்கிறத விட உயிர் விடுறதே நல்லதுன்னு சொல்கிறார். அப்படி அதை அந்த வாழ்க்கை இடித்து உண்ணும் வாழ்க்கை சி 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 அப்பேற்பட்ட வாழ்க்கை தேவையில்லை அப்படின்ற. தேவையில்லை. வயறு வளர்க்க மானம் அழியாது. இந்த வயரை வளர்க்குறதுக்கு மானத்தை அழிக்கக்கூடாது, ஒருத்தர் கிடைக்கக்கூடாது. அதனால் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடலாமே தவிர அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒருவருடைய பொருளை இச்சித்து அதுக்கு பல பொய்யெல்லாம் சொல்லி கிரகிச்சிக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இப்போ நீங்கள் வாசி பேச காண முடியும் அப்படின்ற. வாசி பேசணும், எல்லாருக்கும் வாசி பேசாது. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, அகத்தூய்மைன்னு சொல்லுவோம். இந்த அகம் தூய்மையாக இருந்தால் தான் வாசி உங்களோட பேசுவோம் அப்படின்றார். ஊழ்வினையை வெல்லும் உபாயம். இப்போ ஊழ்வினையை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழ்வினையை வெல்லும் உபாயம் அப்படின்றார். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே. உபாயம் இதுவே, இதுவே மதியாகும். அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும். விதி அப்புறம் நீங்கள் சிவாய நம என்று சிவனை சிந்திக்காத விட்டுட்டா அந்த விதி வேலை செய்யும்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், விதியை வென்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. விதியை வென்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ விதியை வெல்றதுக்கு இதுதான் உபாயம்னு சொல்கிறார். சிவாய நம, இதுதான் உபாயம். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்ற. ஏன்னா இதை சொல்லி எத்தனையோ பேர் அபாயத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால் இது அப்பேற்பட்ட மந்திரம். வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவார், சிவாய நமன் தான் சொல்லுவார். அவர் எழுதுறது மேலே பார்த்தீங்கன்னா சிவாய நமன் தான் போட்டுருவோம். அது பிறகுதான் எழுதுவார். ஒவ்வொரு கடிதம் எழுதினாலும் எது எழுதினாலும் மேலே பார்த்தா சிவாய நமன் இருக்கும். மேலே அருட்பெருஞ்சோதின்னு எழுத மாட்டார், சிவாய நமன் தான் எழுதுவார். அருட்பெருஞ்சோதி கூட சொல்லும்போது தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். இது தனி பெருங்கருணை, இதுக்கு நிகரே கிடையாது, தனி பெருங்கருணைன்னு சொல்கிறார். அகவலை முடியும் போது 4 முறை அருட்பெருஞ்சோதி 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 தான் முடிகிறாரு தவிர தனிப்பெருங்கருணை நான் சொல்லலை. ஏன்னா ஆரம்ப நிலையில் அது, முதிர்ந்த நிலையில் அது ஜோதி தான். அப்போ இதுவே உபாயம். ஒரு கோடு தான் கிழிப்பாங்க, நாம் தான் அது ரோடு போட்டுக்கணும்.
மகான்கள் வந்து போட்டு தான் கழிப்பாங்க. வாய் உள்ள பிள்ளையாக இருந்தால் போய்ச்சிக்கிட்டோம் அப்படின்வாங்க, புத்தி உள்ள பிள்ளையாக இருந்தால் போய்ச்சிக்கிட்டோம்னுவாங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு உபாயனே சொல்லிட்டார். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயம். அப்புறம் என்ன சொல்லணும் இதுக்கு மேலே? துன்பத்தையும் விதியையும் நீக்கக்கூடிய உபாயம் இதுதான். துன்பம் நமக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், ஏன்னா நாம் முன்னாடி பார்த்துருக்குறோம், எவ்வளோ பெரிய உயிருக்கெல்லாம் போராடிலாம் துன்பத்தில் இருந்தவங்கெல்லாம் சிவாய நமன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. அப்பர்லேருந்து அப்பர் சாமியிலேருந்து எல்லாருமே. திருவாமூரில் பிறந்த அப்பர் கடலில் கட்டி போட்டாங்க, கல்லை கட்டி போட்டாங்க, ஆனால் கல் மிதக்க ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி இதுபோல் நிறைய பேர் இருக்காங்க. சிவாய நம என்று சிந்தித்து இருந்தவங்க எத்தனையோ பேர் தப்பிச்சிட்டாங்க. விதியை வெல்லக்கூடிய மந்திரம் சிவாய நம, விதியை வெல்லக்கூடிய மந்திரம். இதுவே மதியாகும், இதே அறிவு, இதுதான் மதி. இதே நீங்கள் இப்போ இது பின்பற்றினால் ஒருவர் வந்து ஒரு நாள் முழுவதும் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிகிட்டே இருந்தார்னா அவருக்கு அதுவே தவமாயிடுமா. ஒரு நாள் முழுக்க இதை சொல்லிட்டு இருந்தாலே தவமாயிடுமா. அப்போ சில முத்திரைலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த மனம் அலையுதுன்றதுனால சில முத்திரைகள் சொல்கிறாங்க. அந்த முத்திரையை பின்பற்றினால் மனம் அலையாது, பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க சித்தர்கள், சிவாய நமன்னு சொன்னாலே பஞ்சபூதங்களும் கட்டுப்படும், முத்திரை மட்டும் போதும், நீங்கள் சிவாய நமனே சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வழிகளெல்லாம், மற்ற வழிபாடெல்லாம் விதியின் போக்கே செல்லும் அப்படின்ட்டு. மற்ற வழிபாடெல்லாம் விதி பிரகாரம் தான் நடக்கும். ஏன்னா யாராலையும் விதியை மாற்றக்கூடிய வழி அவங்களுக்கு கிடையாது. மற்ற நீ எந்த வழிபாட்டில் இருந்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் சிவாய நமன்னு சொன்னாலே இந்த உடம்பில் வந்து 6 சக்கரங்களும் வேலை செய்யும், பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். வாசி நீ சொல்கிறது அது கேட்கும், வாசி பேசும். இது மெயினாக என்ன சொன்னார், தூய்மை தான் இருக்கணும், நேர்மை இருக்கணும். வாய்மையே வெல்லுன்னார் வள்ளுவர், வாய்மையே வெல்லுன்னார். அப்போ வாய்மை இருந்தால் தானே வெல்ல முடியும். இந்த நெறி இல்லாதவங்க இதை அடைய முடியாது. ஆமாம், இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம பொருள், இது அவன் பொருள், அது தேவையில்லை. அதான் நேர்மை. சில ஊரில் பார்த்தீங்கன்னா கலவே போகாது, போட்ட இடத்துல போட்டது அப்படியே கிடக்கும், போட மாட்டாங்க. அப்போ நேர்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம். இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே விதியை வெல்லும். இறைவன்னா என்ன? சிவாய நம தான், அதுதான் வெல்லும், மற்றதெல்லாம் வெல்லாது அப்படின்னு சொல்றார். அவன் தான் அந்த சிவாய நம என்ன சொல்லக்கூடிய பேரண்ட நாயகன். பேரண்டத்தில் இருக்கக்கூடிய நாயகன் தான் இந்த உடம்புலே புகுந்து இந்த சட்டையை போட்டுட்டு வந்திருக்கிறான். இது ஒரு சட்டை, இந்த உடம்பு ஒரு சட்டை. இந்த சட்டை உள்ள பேரண்ட நாயகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல. தெய்வத்தை அடைந்து அதனுடன் ஒன்றி பூரணமாக கலப்பதே லட்சியம். உங்களுடைய லட்சியம் என்ன லட்சியம்? தெய்வத்தை நினைச்சு அதனுடன் ஒன்றி பூரணமாக கலப்பதே லட்சியம். ஒருத்தர் ஒரு நாடகத்தில் வேஷம் நடிக்கிறாருன்னா, அந்த திரௌபதி எப்படி புலம்புறாங்களோ அழுகுறாங்களோ அந்த மாதிரியே அதை ஒன்றி நடிப்பாங்க. அதான் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். பரவாயில்ல, திரௌபதி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. பொன்னுரிக்கு வந்து அவங்க என்னென்ன, அவங்க எப்படி பாடுறாங்க, எப்படி அந்த கணவனோட தர்க்கமாடுறாங்க, பேசுகிறாங்கன்றது அது மாதிரியே ஒன்றி நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதுபோல் தெய்வத்தை அடைந்து அதனுடன் ஒன்றி பூரணமாக கலப்பதே லட்சியம். அந்த லட்சியம் மட்டும்தான் கைகூடும். அது கைகூடும் வரை நீ
ஓய்வு அடையாதே, தோய்வு இருக்கக்கூடாது, ஓய்வே இருக்கக்கூடாது. இது ஒரு நாள் ஆகாது, பல நாள் ஆகும். ஓய்வே இதுக்கு ஓய்வே கிடையாதுன்றார். ஓய்வே இல்லை. ஆனால் மனசை மட்டும் தளரக்கூடாது. சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அப்படின்றார். சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சக்கூடாது. அப்படி மனம் தளர்ந்து அஞ்சாமல் நீ சதா சிவசிந்தனிலே இருக்கும் பொழுது வாசி யோகத்தில் வெற்றி பெற்று விட்டாள். வெற்றி பெற்று விடுவேன்றார். வாசி யோகத்தில் வெற்றி பெற்று விடுவேன். அதன் பிறகு தாய் என்ன, தந்தை என்ன, சேய் என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, இந்த உடம்பில் இவ்வளவு சூட்சமம் இருக்கிறதா அப்படின்னு அப்பதான் உனக்கு தெரியுன்றார். இந்த உடம்புல இவ்வளோ சூட்சமம் இருக்குதா, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது அப்பதான் உனக்கு தெரியும். நீ எத்தனையோ 1000 பிறவி எடுத்திருப்ப. ஆனால் இந்த சூட்சமத்தை அறியாமலே ஒரு நாடகத்தில் ஒரு வேஷக்காரன் வந்து அந்த வேஷம், அந்த பாத்திரம் முடிஞ்ச உடனே வேற ஒரு வேஷம் போட்டுக்குவார். அதுதான் நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம். பிறந்து 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 இறந்து இறந்து பிறந்து வந்துட்டே இருக்கும். அப்போ இதுதான் சொல்றாரு, நீங்க சுழிமுனையை கண்ட பின் வாசி யோகத்தில் வெற்றி பெற்று விட்டீர். நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. சுழிமனையை கண்டுட்டீங்கன்னா வாசி யோகத்தில் அந்த வாசி உன்னை பேசுவோன்றார். வாசி என்ன பேச கண்டான்னு சொல்றாருல்ல, வெண்ணிலாவேன்றார். வெண்ணிலானா யாரு? பேரண்ட நாயகன்தான். அவன் ஒளியாக வெண்மையாக அண்ட சராசரம் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் கட்டி காக்கக்கூடிய இந்த அண்ட சராசரமும் காக்கக்கூடிய அவர் தான் பேரண்ட நாயகன். அவர் தான் நம்ம உள்ளே இருக்காரு, எல்லா உடம்புலையும் இருக்காரு. அந்த பேரண்ட நாயகன் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்பர், சுந்தர், மாணிக்கவாசகர், ஞான சம்பந்தர் எல்லாரும் கொடான கோடி பேர் பார்த்தாங்க. அது வள்ளல் பெருமான் இதே போல உடம்புப்படியா இருந்து விடாப்பிடியா இரவு பகலா அழுதும் காட்டின சிந்தனையாக இருந்து வள்ளல் பெருமான் அதை பிடிச்சார். சற்றும் ஓய்வு அடையலை, சற்றும் தோயவில்லை. சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அப்படின்றார் வள்ளல் பெருமான். சற்றும் மனம் தளர்ந்து போனாங்க. எவ்வளோ பெரிய சோதனைலாம் வரும். ஆனால் ஐயோ நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி மனம் தளரக்கூடாது. சற்றும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அப்படின்ற. அதன் பிறகு இந்த சொந்த பந்தம் இதெல்லாம் வந்து காசு இருந்தால் தான் நம்மளை தேடும். காசு இல்லைன்னு தேடாது. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமாப்பான்னு. அது மாதிரி நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம். எவ்வளோ சொந்தமாக இருந்தாலும் சரி தான், நம்மகிட்ட நம்ம ஏழ்மையாக இருந்தோம்னா நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க. அதே நமக்கு வசதி வந்துடுச்சுன்னா எல்லோரும் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, அவர் எங்கள் தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளினில் பூங்காயும் அதனிடம் மிகுதியானால். ஆலமரத்தில் பூங்காயம் நிறையா இருந்ததுன்னா எங்கே இருக்கிற பட்சியும் வந்து கூண்டு கட்டிட்டு தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கும். ஆளினில் அற்று போனால் அதனிடம் வருவார் உண்டோ. மாதம் எல்லாம் கொட்டிக்கும். ஒரு குருவி கூட அந்த பக்கம் போகாது, பக்கமாக திரும்பி பார்க்க. இதுதான் வந்து மனித வாழ்க்கை. தாய் என்ன, தந்தை என்ன, சேய் என்ன சொல்றார். சேய் என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பேரண்ட நாயகன் மட்டுமே உனக்கு சொந்தமானவன். அவரை நீ பார்த்து விட்டால், உணர்ந்து விட்டால், பார்க்க முடியாது, உணர்ந்து விட்டால், அதன் பிறகுதான் உனக்கு இந்த உடம்புல இவ்வளோ சூட்சமாக இருக்குதான்றது தெரியும். அவரை உணர்ந்த பிறகுதான் தெரியும். இவ்வளோ சூட்சமாக இருக்கும்போது நாம் தேவையில்லாமல் பல சிக்கலில் மாட்டிக்கிறோம். சண்டை, சச்சரவு, காமம், குரோதம், மதம், ஆச்சரியத்தெல்லாம் மாட்டிக்கிறோம். அதான் சொல்கிறாங்க, உடம்புல இவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் இருக்கும்போது நாம் ஏன் தேவையில்லாத போய் நம்ம வாழ்நாளை வீணாக்கிட்டோமே, நம்முடைய பிராணனை வீணாக்கிட்டோமே. முதல்ல என்ன சொல்கிறாரு, ஒருத்தர்கிட்ட பேசின சரியில்லாத ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோமே, அதுலேயே நம்ம பிராணம் போயிடுமா? அப்படி ஒரு சரியில்லாத வார்த்தையை ஒருத்தரை கெடுக்கக்கூடிய வார்த்தையை நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிறவி பிறக்கணுமா? அதே போல் ஒரு பொருளை நினச்சி அந்த பொருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறோமே, அதுக்கு ஒரு பிறவி பிறக்கணுமா?
இப்போ நீங்கள் மனசால நினச்சதுக்கே ஒரு பிறவி உண்டு. அப்போ நீங்கள் எத்தனை 1000 2000 பிறவி எடுத்துருப்பீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பிறவி உண்டு. 7 பிறவின்னு சொன்னாங்க. இப்போ சித்தர்கள் என்ன சொன்னாங்க, அது எத்தனையோ பிறவி சொல்கிறார். தேவையில்லாத எதையும் பேசாதீங்கப்பா, அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். தேவையில்லாத சிந்தனை செய்யாதீங்க, அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். தேவையில்லாதெல்லாம் ஒரு சிந்தனை பண்ணி பிராணனை வேஸ்ட் பண்ணாதீங்க. சிவனை சிவ சிந்தனையிலே இருங்க அப்படின்னு சொல்கிறார். நன்மை தீமையாகும், தீமை நன்மையாகும். எப்படி? நன்மை தீமையாகிடும், தீமை நன்மையாகும். ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு குதிரை வளர்த்துட்டு இருந்தார். அந்த குதிரை ஓடி போச்சு. எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ புறக்கூடிய இவ்வளோ ஒரு தொகை உங்களுக்கு கிடச்சிருக்கோம், கடைசியில் அந்த நல்ல குதிரை ஓடி போச்சு, இவ்வளோ பெரிய இழப்பு வந்துடுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர் பெரியவர் சொல்கிறார், இது இழப்புன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அப்படின்னு கேட்டார். ஏங்க பின்ன இது ஒரு இழப்பு தானே, யார் கையிலே கொடுத்துருந்தா கூட காசு கொடுத்துருப்பாங்களே, யாரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ இல்லை அதை ஓடி போச்சு தெரியலையே, இது உங்களுக்கு இழப்பு தானேன்னு சொன்னார். அது உங்களுக்கு தான் இழப்பு, எனக்கு இழப்பு இல்லைன்ட்டு. சில காலம் கழித்து அந்த குதிரை வருது. சில வருஷம் கழித்து குதிரை என்ன பண்ணுது, இன்னொரு குட்டி போட்டு அந்த குட்டியோடு வருது. அதை பார்த்தாரு. சரின்னு அவர் அதையும் என்னான்னு கண்டுக்கல. அப்போ எல்லோரும் போகிறவங்க சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, குதிரை ஓடி போச்சுன்னு பார்த்தோம், கடைசியில் அது உனக்கு லாபம் தான், ஒரு குட்டியோடு வந்துருக்குது. இது எனக்கு லாபம்னு உன்கிட்ட சொன்னேனா அப்படின்னு கேட்டார். இப்போ குதிரை குட்டி போட்டு வந்துருக்குது, அந்த குட்டியோட எனக்கு லாபம் நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டார். என்னங்க லாபம் வந்தாலும் இப்படி சொல்கிறீங்க, நஷ்டம் வந்தாலும் இப்படி சொல்கிறீங்க, நான் இது உனக்கு லாபம்னு சொன்னேனா அப்படின்னு கேட்டார். இது கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் பையன் என்ன பண்ணால் அந்த குதிரை மலை ஏறி சவாரி பண்ணான். கீழே விழுந்தான், கால் ஒடிஞ்சிருச்சு. எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க குதிரை கடைசியில் 2 குதிரை ஆச்சுன்னு பார்த்தோம், கடைசியில் கால் ஒடிஞ்சு போச்சு உங்கள் பிள்ளைக்கு, இது பெரிய இழப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இழப்புன்னு நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டார். என்ன இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரன் ஆகிட்டான் பொழுது அப்படின்னு ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் இவர் கால் ஒடிஞ்சு அவர் பிள்ளை வீட்டில் இருக்கார். அந்த காலத்தில் இராணுவத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போய் ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிறாங்க, கிடைக்கல, இப்போ போட்டி போடுறாங்க. ஆனால் அப்போ இராணுவத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் கட்டாயம் போய் ஆகணும். அப்போ எடுக்கிறாங்க, இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. இவரோட பார்க்கும்போது இவர் கால் ஒடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, கால் ஒடிஞ்சிட்டு விட்டுருப்பான்னு போயிட்டாங்க. கட்டாயமாக எடுத்துகிட்டு போவாங்களாம் இராணுவத்துக்கு. கால் ஒடிஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல பெரிய கால் ஒடிஞ்சதுனால உங்கள் பிள்ளை வேலைக்கு போகல, இது ஒரு நன்மை தான் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நன்மைன்னு நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டார். ஐயோ இந்த ஆளுக்கு என்ன மைண்டு போயிடுச்சு நான் தெரியல அப்படின்னு போயிட்டாங்க. அதே போல் இராணுவத்துக்கு போனவங்கெல்லாம் போனாங்க, சண்டை செஞ்சாங்க, ஜெயித்தாங்க, எல்லோருக்கும் பணம் கொடுத்தாங்க. பணத்தை வாங்கின்னு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பணத்தை வாங்கின்னு வரும்போது என்னங்க அவங்க பையனுக்கு கால் ஒடியாக இருந்தால் அவனும் போயிருப்பான், நிறைய பணம் கொடுத்தாங்க, பொருள்லாம் கொடுத்தாங்க, இது உங்களுக்கு பெரிய இழப்புங்க அப்படின்னு சொன்னார். ஊர் மக்கள் சொல்லுது, சும்மா இருக்காது சொல்லுது. அதுக்காக சொன்னார், இது இழப்புன்னு நான் சொன்னேனா அப்படின்னாரு. இப்போ இது போல் பார்க்கும்போது ஒரு துன்பத்தையும் இன்பத்தையும் சமநிலையில் வச்சுக்கிறவனே சாது, சமநிலையிலே வச்சுக்கிறவனே பற்றற்றவன், சமநிலையிலே இருக்கக்கூடியவங்க தான் இறைவனோட ஒன்றி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் இன்பம் வந்தால் அது பக்கத்தில் துன்பம் வரும்னு அவர் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் இன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையலை, துன்பத்தை கண்டு கஷ்டப்படலை. இதுவும் வரும் தான் அதுவும் வரும் தான், இரவு வரும் பகல் வரும், அதுபோல் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த அளவு உணரணும்னா நம்ம எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும். ஆனால் அவரை போய் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க மக்கள். அவர் தன்னை உணர்ந்தார், தன்னுடைய தலைவனை உணர்ந்தார். இதெல்லாம் ஒரு உபாயம்தான். நம்ம இந்த வாழ்க்கை ஒரு உபாயம், ஒரு நாடகம். இதில் இது நடிப்பு, இதில் நல்லது வரும் கெட்டது வரும். அப்போ நல்லது வரும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது, கெட்டது வந்தாலும் அதனால் மன கஷ்டப்படக்கூடாது. ரெண்டுமே வரதான் போதும், ரெண்டையும் நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுன்னு கேட்டால், நாம் தவம் பண்ணுறோம், வாசி யோகம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம்.
ஒன்று ஏகப்பட்ட கஷ்டம்லாம் வரும், துன்பங்கள்லாம் வரும் தான். என்ன இதெல்லாம் வருமா அப்படின்னு மனசை விடக்கூடாது. இன்பம் வந்தாலும் நான் பரவாயில்ல, நான் சிவாய நமன் சொன்னேன், எனக்கு அது நடந்துருது இது நடந்துருதுன்னு சந்தோஷப்படக்கூடாது. இல்லை அதனால் துன்பம் வந்துட்டாலும் ஆமாம் போய் நான் சொல்லி மட்டும் என்ன எனக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்துடுதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது வெற்றிக்கு பக்கத்தில் தோல்வி, தோல்விக்கு பக்கத்தில் வெற்றி, இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இரவு பகல் மாறுற மாதிரி நமக்கு இன்பமும் துன்பமும் வந்துட்டு இருக்கும். அதில் அதிகமாக துன்பம் வருதுன்னு சொன்னால் நம்ம போன ஜென்மத்தில் சேர்த்து வச்சுருந்தா டெபாசிட் பண்ணாது. ஏற்கனவே நம்ம வச்சு இந்த டெபாசிட்டு அதிகமாக வருதுன்னு அர்த்தம், அதிகமாக கஷ்டப்படுறோன்னு அர்த்தம். அதனால் நமக்கு இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நாம் செஞ்ச நல்வினையும் தீவினையும் தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம். அதுபோல் நாம் நலமாக இருக்க வளமாக இருக்க நம் சித்தர்கள் எவ்வளோ நம்ம உணவு முறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் மிளகு மட்டுமே போதுங்க. மிளகு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யுது. நம்ம தவம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஐயமும் திரிவும் அறுத்து என் உடம்பினில் ஐயமும் நீக்கிய அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னார். ஐயம்னா பயம், ஐயம்னா சளி, ஐயம்னா கோழை, ஐயம்னா மயக்கம், இப்படி சொல்லலாம். ஒரு பொருளை வந்து தமிழில் 4 விதமாக சொல்லலாம். அது வள்ளலார் சொல்கிறது என்னன்னு கேட்டால், சளி இருந்தால் வாசி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதான் வாசி யோகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நாய் நைக்கின்னு ஒரு வாசி இருக்குது. நாய் நைக்கி, நாய் வாந்தி அப்படின்னு. எப்படின்னு கேட்டால், நாய் என்ன பண்ணும், கக்கும், கக்கிட்டு நக்கும், நக்கிட்டு கக்கும், கக்கிட்டு நக்கும். ஏன் அப்படி அப்படின்னா, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அந்த விஷத்தை வெளியே தள்ளுது. அது வெளியே தள்ளுறதுக்கு வேறு மருந்து சாப்பிட முடியாது. அது தள்ளுனதே நக்குச்சுன்னா மீண்டும் அதுக்கு வாந்தி வரும். அப்போ நாய் என்ன பண்ணுது, கக்குது மீண்டும் நக்குது. அதுபோல் ஒரு பயிற்சி இருக்குது, நாய் நக்கின்னு ஒரு பயிற்சி இருக்குது. நாய் வந்து யோகா பண்ணுது. உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் பாருங்கள், காலையில் ஏந்த உடனே அது எப்படி யோகா பண்ணுது பாருங்கள். நாய் யோகா பண்ணுது. நாய் வந்து வாரம் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்குது. அது எந்த வைத்தியர்கிட்டையும் போகிறதில்லை. இவங்களாம் சாப்பாடு கொடுத்து தான் கெடுக்க வச்சிடுறாங்க. போனால் அது எடுக்காது. நீங்கள் நாய்க்கு என்ன, நீங்கள் அது பிரியமான ஆகாரம்லாம் போட்டு பாருங்கள், தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடும், மீதி வச்சுட்டு அது போயிட்டே இருக்கும். நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்காது. ஆனால் ஆரோக்கிய படித்த நாம் அப்படி கிடையாது. நல்லா இருக்குன்னா நாம வயிறு மட்டும் சாப்பிடுவோம், நெஞ்சோடு வந்துடும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு போடுறவங்களும் போட்டுன்னே இருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டு நாம் என்ன பண்ண முடியும், நிறைய சாப்பிட்டா சோம்பேறி ஆடி வேண்டாம். அதுபோல் நாய் வந்து கணக்காக தான் சாப்பிடும். நீ எவ்வளோ அதுக்கு ருசியான ஆகாரம் கொடுத்தாலும் சரி தான். நீங்கள் பிரியாணி கூட வச்சு பாருங்கள், ஒரு பட்டை வச்சிங்கன்னா சாப்பிட்ருவோம், ஒரு கப்பு சாப்பிட்ருவோம், 2வது கப்பு வச்சிங்கன்னா மூடிட்டு போயிட்டே இருக்கும். திரும்ப அதுக்கு பசி எடுக்கும்போது தான் சாப்பிடும். அதுபோல் அந்த நாய் கக்கிற மாதிரி கக்கும்போது இந்த தொண்டை சளி வெளியேறும். தொண்டையில் இருக்கிறது சளி தான் வழலை வாங்கணும்னு சொல்லுவாங்க. சளியே இருக்கக்கூடாது உடம்புல. அப்படி பண்ணும்போது நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யும். அப்போ உடம்புல வந்து வாசி பேச ஆரம்பிக்கும். அதில் என்ன சொன்னார், வாசி 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 என்றாய் வெண்ணிலாவே அந்த வாசி என்ன பேச கண்டாங்க. அதுபோல் ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும் கேட்டால், ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் மிளகு, கருமிளகு. கருமிளகு ஒரு 100 கிராம் அப்படி வாங்கி லேசாக காய வச்சு லேசாக வறுத்து நல்லா அரைச்சி வஸ்திர காயம் பண்ணிக்கணும், துணியில் சலிக்கணும். வஸ்திர காயனா துணியில் சலிக்கணும். சலித்து வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் தான், பயப்பட வேண்டியது. இது கூட 2 பங்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா காலை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 10 வயசு குழந்தைங்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போதும், பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன் சாப்பிடலாம். இப்போ இது ஒரே நாளில் தெரியாது, பல நாள் சாப்பிடணும். 1.5 மாதம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சில் இருக்கிற கோழை, இந்த கரகர சத்தம், மூக்கில் வரக்கூடிய சளி எதுவுமே இருக்குது, எல்லாம் வந்து மலை ஜல வழியால் போயிட்டே இருக்கும் கரைஞ்சி. மிளகுல வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது, எல்லா சத்துமே அதில் அடங்கியிருக்கு. மல்லாட்டை பயிரில் மிளகில்
இப்போ இது ரெண்டையும் சாப்பிட்டு வந்தாலே நமக்கு சத்து. மிளகுல சத்து இருக்குது. இந்த உடம்புல இருக்கிற குப்பையை பூரா வெளியே தள்ளக்கூடியது மிளகு, கருமிளகு. அனைத்து சத்து இருக்குது. பேர் படித்தா அது ஒரு 5 நிமிஷம் படிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால் அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. பேர் படித்து அதை படிக்கணும். அது என்னென்ன சத்து இருக்குதுன்னு படித்தா 5 நிமிஷம் அவன் படிக்கிறது. அப்போ இது ஒரு ஈஸியான வைத்தியம் தானே. குழந்தைங்களுக்கு நிறைய சளி இருக்குது, சாப்பிட மாட்டுது. ஏன் சாப்பிட மாட்டுது? சளி அதிகமாக தான் சாப்பிட மாட்டுது. வாந்தி வருது, இருமல் வருது. இந்த மிளகு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டே வரணும். சுத்தமான தேன் இருந்ததுன்னா, இரும்பல் அதிகமாக இருக்கும்போது அந்த தேனை ஆரிய வெந்நீரில் ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு 100 மில்லி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நுரையீரலுக்கு தண்ணி பற்றாமல் தான் அது இரும்ப ஆரம்பிக்குது. அப்போ இது தண்ணி சரியாக குடிக்காது குழந்தைங்க. அப்போ அது அந்த நீங்கள் இனிப்பான ஒரு தண்ணி குடிக்கும்போது அது குடிக்கும். தேன் கலந்து கொடுக்கும்போது குடிச்சிடும், சாப்பிடும். அப்போ சாப்பிட்டுதுன்னா அங்கே போயிட்டு அது என்ன செய்யும்? தேனுன்னா அதில் 100 மருந்து இருக்குது. தேனில் ஒரு மருந்து இல்லை, அதில் 100 மருந்து இருக்குது. அது என்ன பண்ணால் நுரையில் இருக்கிற சளியை வெளிக்கொண்டாடும். அப்புறம் இந்த இரும்பலை நிறுத்தும். அதிகமாக இரும்புதுங்க அப்படின்னு சொன்னால் உடனே இதான் வைத்தியம். ஒரு 100 மில்லி கொடுக்கணும். அதில் ஒரு அரை மணி நேரம் எதிர்பார்க்கணும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரிசல்ட் தெரியும், இரும்பல் குறையும். அப்படி தெரியலன்னு சொன்னால் அப்புறம் ஒரு 100 மில்லி கொடுக்கணும். உடனே அதுக்கு ரிசல்ட் தெரியும். அப்போ ஒரு எளிமையான வைத்தியம் நம்ம வீட்டிலே இருக்குது, அஞ்சனைப்பேட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எளிமையான வைத்தியம் சில பேர் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சளியை பந்தனம் பண்ணாது, சளியை வெளியேற்றும். அனைத்து சத்து இருக்குது. ஈ சத்துன்னு ஒன்று இருக்குது, வைட்டமின் இ. அது என்னன்னு கேட்டால் நமக்கு அடிபட்டுதுன்னா காயம் உடனே ஆறிடும், மருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அடிபட்டுதுன்னா ரத்தத்தை வெளியே போக விடாது, ரத்தம் அப்படியே உறைஞ்சி தடுக்கும். ரத்தம் வெளியே வந்த உடனே அப்படியே அது உறைஞ்சி போய் கட்டியாகி தடுத்துரும், அந்த கண்ணெலாம் அடைக்கும். ஆனால் அந்த வைட்டமின் இ சத்து இல்லாதவங்க அடிபட்டாங்கன்னா உடம்புல இருக்கிற அனைத்து ரத்தமும் போயிடும். அப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவாங்க? வேறு ரத்தம் கொடுங்க, உடம்புல ரத்தமே இல்லைன்னு. எவ்வளோ அடிபட்டாலும் வைட்டமின் இ மிளகு நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரத்தப்போக்கு போகாது. இது ஆங்கிலேயர்கள் இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சி அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிடைக்கிறது ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்ட் குவாலிட்டி தான் கிடைக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவங்க வச்சுருக்காங்க. இதில் கருமிளகு, வெண்மிளகு, பச்சை மிளகு, இப்படி வால் மிளகு, இப்படி நிறைய மிளகு இருக்குது. எத்தனை மிளகு இருந்தாலும் கருமிளகே போதுமானது. நமக்கு கருமிளகே நம்ம நாட்டில் இங்கே விளையக்கூடிய பொருளே போதுமானது. இது அவசியம் சாப்பிடுங்க, இல்லை பக்க விளைவே வராது. ஏன்னா மிளகு ரசம் தானே சாப்பிட்றோம், சீரக ரசம் போட்டு தானே ரசம் சாப்பிட்றோம். ரசம் எதுக்கு சாப்பிட்றோம்? செரிமானத்துக்கு தான் சாப்பிட்றோம். ஒரு செரிமானம் இல்லை, ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அதில் எடுத்து போட்டால் போதும், ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிடும். அதனால் காலை மாலை குழந்தைகளும் பெரியவங்களும் இந்த மிளகு சோரணும் சாப்பிடலாம். சாப்பிட்டா சளியிலேருந்து தப்பிக்கலாம், காய்ச்சல் வராது. அது மட்டும் இல்லை, உடம்புல புற்றுநோய் வராது, கேன்சர் வராது. ஏன்னா கேன்சரை அழிக்கக்கூடிய கிருமி மிளகுல இருக்குது. இந்த கிருமி போய் அந்த கிருமி அழிச்சிடும். நல்ல கிருமியை வளர்க்கக்கூடிய சக்தி மிளகுல இருக்குது. கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. மிளகு கிருமி நாசினி, மஞ்சள் கிருமி நாசினி, வேப்பிலை கிருமி நாசினி, இவங்கெல்லாம் கிருமி நாசினி. ஒருத்தருக்கு ஜுரம் அடிக்குதுன்னா வேப்பம் கொழுந்து, மஞ்சள், மிளகு தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்பப்போ ஒரு 100 மில்லி சாப்பிட்டுட்டே இருக்கணும், காலை மதியம் இரவு. நீங்கள் எந்த வைத்தியம் பண்ணிக்கலாம். அது கூட சாப்பிட்டே இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட விஷக்காத்தலாம் தான் அந்த கிருமி அழிச்சிடும். 3மே கிருமி நாசினி. மஞ்சள் கிருமி நாசினி, வேப்பிலை கிருமி நாசினி, மிளகு கிருமி நாசினி. அதனால் நம்ம நலமாகவும் இருக்கணும், வளமாகவும் இருக்கணும். இறைவனை அப்போ தான் வாசி பண்ண முடியும். அப்போ தான் நேராக உட்காந்து வாசி பண்ண முடியும். அப்போ தான் மூக்கில் அடைப்பு இருக்காது, தொண்டையில் அடைப்பு இருக்காது என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.